மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் காணொலி காட்சியின் வாயிலாக நாளை தினம் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைமை கழகம் சார்பில் இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை மாலை 6:30 மணிக்கு இந்த காணொலி காட்சியின் வாயிலாக அனைத்து மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மகளிருக்கு பல்வேறு, அதாவது மகளிர் அணிக்கு பல்வேறு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் ஒவ்வொரு வீடுகளாக சென்று அரசனுடைய சாதனை திட்டங்களை எடுத்துச் செல்லும் வகையில் அரசு சார்பில் மகளிருக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு அறிவிப்புகளின் அடிப்படையில் அவர்களுக்காக வழங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மேலும் அரசு பேருந்து இலவச பயணம், புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அரசு இந்த 4 ஆண்டுகளில், குறிப்பாக இந்த 4 ஆண்டுகளிலே கொண்டு வந்திருக்கிறது. எனவே அதனுடைய சாதனைகளாக நீங்க ஒவ்வொரு வீடுகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்றும், குறிப்பாக ஒவ்வொரு வீடுகளிடமும் இருக்கக்கூடிய பெண்களிடம் நேரடியாக சென்று அரசனுடைய சாதனை திட்டங்களை எடுத்துச் சொல்லி அவர்களை வாக்காளர்களாக, திமுகவுடைய வாக்காளர்களாக மாற்ற வேண்டும் என்றும், தற்போது அதன் அடிப்படையிலே அந்த பணியை முன்னெடுப்பதற்கு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையோடு அந்த பணியை முன்னெடுக்க வேண்டும் என்றும் திமுக தலைமை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாளை தினம் 6:30 மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சியின் வாயிலாக அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் சந்திக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.